வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரி விதையில் வந்து எப்படி விதைக்கிறன்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து நிலத்தை வந்து முதல்ல வந்து நல்லா கொத்தி விடணும். கொத்தி விட்டதுக்கப்புறம் அது மேலே வந்து மக்கிய எரு வந்து நம்ம போடணும். போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து இன்னொரு முறை வந்து நல்லா கொத்தி விடணும். நம்ம கொத்தி ஒரு மண் வந்து பார்த்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் ஆனால் மணலாக ஒரு அளவுக்கு கொத்தணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சுள்ள விதைகளை வந்து நல்லா நெருக்கமாக இல்லாமல் இடையிடையே வராப்போல் விதைகளை வந்து நம்ம விதைக்கணும். விதைச்சி முடித்த பிறகு கையால் லேசாக கிளறி விட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா முடாக்கு போடணும். ஏன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து அதோடய ஈரத்தன்மை வந்து அப்படியே இருக்கும். செடிகளும் பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி வரும். இப்போ வந்து நாங்கள் வந்து செடிகளை வந்து பிடுங்கி நடவு செய்ய போகிறோம். இது வந்து விதைகள் விதைச்சி 30 நாள் ஆயிடுச்சு. 30 நாளைக்கு அப்புறம் இந்த செடிகள் எடுத்து நடவு செய்ய போகிறோம். இந்த செடிகள் பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 2 அடி இடைவெளியில் ஒவ்வொரு செடி நடணும். அப்படி தான் வந்து நாமளும் நட்டுருக்கோம். ஒரு செடிக்கும் மற்றொரு செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி வந்து கேப் இருக்கணும். இந்த செடியை நடும்போது அதே போல் தான் மண் நல்லா கொத்தி மக்கிய எரு வந்து போட்டு மீண்டும் கொத்தி விட்டு அதில் வந்து நம்ம நடவு பண்ணோம். அப்படி நட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே வந்து உயிர் தண்ணி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் கழித்து 3ஆவது நாள் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சணும். அப்படி பாய்ச்சினிங்கன்னா செடிகள் வந்து நல்லா வளரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எப்போ தண்ணி தேவையோ வாரம் ஒரு முறையாக இருக்கலாம். அதுபோல் தேவைப்படும் போது நம்ம வந்து தண்ணி வந்து விட்டுக்கலாம். செடிகள் நட்டதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழித்து வந்து முதல் களை வந்து நம்ம எடுக்கணும். செடிகளை சுற்றி உள்ள களைகளை வந்து நீக்கிட்டு செடி அழிப்பதில் வந்து நம்ம மண்ணை வந்து அணைச்சி விடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வந்து நல்லா வளர்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிகள் நட்ட 55 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முதல் அறுவடை வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். அதாவது 2 மாதம் அந்த செடி நட்ட 2 மாதத்துலேருந்து 2ஆவது மாதம் வந்து நம்மளுக்கு வந்து காய் வந்து அறுவடைக்கு வந்து தயாராகிடும். அதுக்கப்புறம் நம்ம 4 நாளைக்கு ஒரு முறையோ அல்லது 5 நாளைக்கு ஒரு முறையோ வந்து நம்ம காயை வந்து அறுவடை வந்து பண்ணிக்கலாம்.